ஒரு ஃபங்க்ஷன் அதுவுமே வந்துட்டு யாருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மூத்தா குட்டிட்டு அடுத்த குட்டிக்கு வந்துட்டு ஸ்பெஷல் கேக் எல்லாம் வந்து கிட்ட வாங்க அப்படி காட்டினேன். இது வந்து ஸ்பெஷலாக வந்து கைந்தனாக்கா வந்துட்டு அப்படி இங்கால வந்து பார்த்தது ரெண்டு குத்தி கொண்டே இருக்கு கிட்ட கண்டு டிசைன் நல்ல ஒரு மனம் படைச்ச ஒரு ஆள் வந்து இந்த கேக்கை வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து கொஞ்சம் நிறைச்சி ஒன்று வந்துட்டு குரணைக்காய்ங்க கைந்தனாக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இன்றைக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என்று போலும் சந்தோஷமா இருக்கு. கட்டி பிடிக்க சொல்லுங்க, கட்டி பிடிங்க. கட்டி பிடிக்குமா? விருப்பம் இல்லை விருப்பம் இல்லையாண்டு இப்படிலாம் செய்யணும் சில வேலை யோசிப்பேன் ஒவ்வொரு Happy birthday to you. Happy birthday. அடுத்த சொல்ல தானே கேக்குன்னு மடி வைப்பாருங்க. கேக்கே பாத்து அன்னி கிஃப்ட் ஒன்று கைக்கு வச்சுக்கான்னு தெரியும். மோதிரம், தங்க மோதிரம் சொல்ல போறீங்க. இது வாட்ச் இல்லையா? அந்த பிள்ளை இல்லை உண்மையிலே நன்றி சொல்லுவோம். தெரியுமோ கொத்தா யார் மூலமா வந்தது என்ன மாதிரி எப்படி ரெண்டாவது இதுவும் தான் சொல்லியே ஆகணும். யாருன்னு சொல்லியே ஆகணும். தெரியப்படுது காசு வந்தோன்னா நான் சொல்லத்தானே செஞ்சு கொடுத்தது இது வந்து செய்தது இப்ப அவசரப்படாது நம்ப மாட்டேன். தெரியாது காசு தாங்க தெரியும். இந்த பொக்கே வந்துட்டு யார் தந்தது என்பதை யோசிப்பீங்க. ரோசா பூ எல்லாம் வச்சு தனி நம்ம யோசிப்பாங்க. யாரை இறக்க மாட்டேன் ரோசா பூ பாட்டை பாடி பாடி தான் கொடுக்க சொன்னீங்கன்னா பாடுங்க போட்டோ எல்லாம் எடுத்தாச்சு. எல்லாம் பார்த்து வீடியோவை வந்து நாங்கள் முடிச்சிட்டோம். பட் இதெல்லாம் வந்து செய்தது முக்கியமாக பார்த்தீங்கன்னா என்னுடைய அண்ணி முதல்ல
இந்த ஒரு தொழில் வந்து ஒரு ஆரம்பம். அதாவது இந்த இழுக்கிற காசு போக்கையும் மற்றும் இந்த போக்கையும் வந்து அண்ணி தான் வந்து அதையும் வந்து நாங்கள் சொல்லிக்கொண்டு உண்மைக்கு வந்து எங்களை நேசிக்கிறோம் வந்து ஒரு கொஞ்சம் உறவுகள் இருந்து இருக்கணும்னு சொல்லவே அது உண்மையிலே ஈடா அவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா கனடாவில் இருக்கிற சிவானா வந்து வந்து போட்டிருந்தார் சின்ன பெரிய அமௌண்ட் வந்து போட்டிருந்தார். அதில் வந்து நார்மலாக வந்து அவரை சர்ப்ரைஸ் செய்கிறதுக்காண்டி எனக்கு சர்ப்ரைஸ் செய்தார். அதே அளவு வந்து நான் வந்து இதெல்லாம் வந்து அவர் வந்து செய்யவே சொல்லல. இது வந்து அனைவருக்கும் வணக்கம். நான் மிதிஷன். பெரியம்மா. ஓகே, இன்றைய தினம் வந்து நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் வந்துட்டு பெரியம்மா வீட்டுக்கு முன்னால் இருக்க பூ கொண்டு பக்கத்தில் நிற்கிறேன். என்னத்துக்கு அனுப்பி மேலே வெளுக்கிட்டு நிற்கிறீங்க? வெளுக்கிட்டு நிற்கிறோம். எங்கட விட்டு ஒரு ஃபங்க்ஷன் ஒரு ஃபங்க்ஷன். அதுவுமே வந்துட்டு யாருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மூத்த குட்டின்னு அடுத்த குட்டிக்கு ரெண்டாவது வேரிசுக்கு தான் வந்து இன்றைய தினம் வந்து பிறந்தா. அதுவுமே வந்து கயந்தண்ணாக்கு வந்து இன்னைக்கு 24 வயசு பிறந்தால உண்மைக்கு வந்து வயசுகள் எப்படி போகணும்னு தெரியாது. உண்மைக்கு ஆளுமை வந்துட்டு என்ன சொல்றது, வயசு போக தலைகளை கொஞ்சம் நினைச்சு கொண்டு வந்துட்டு 24 வயசுலயே வந்து தலையில கொஞ்சம் நினைச்சு கொண்டு வந்து பார்க்க வந்து கவலையாக கிடக்கு. இப்போ அந்த வகையில வந்து இன்றைக்கு நாங்கள் அவரை கவலைப்படுத்தா கூடாண்டாங்க. இப்போ என்ன செய்ய போறோம்? அதாவது நாங்கள் சும்மா கேக் கேக் வெட்டுற கணக்கான சொல்லுவோம். இன்றைய தினம் வந்துட்டு கயந்தன்னா பிறந்த தினம். அதாவது இன்றைய தினம் கயந்தன்னாண்ட பிறந்த நாள். பிறந்த நாள் அவர் பிறந்த நாள் வந்து நாங்க எல்லாருமே சேர்ந்து ஃபேமிலியா சேர்ந்து வந்து செலிப்ரேட் பண்ண போறோம். அதை வந்து நீங்களுமே பார்க்க போறீங்க. கயந்தண்ணா இப்ப வந்து டவுனுக்கு போயிட்டாரு. ஏதோ வந்துட்டு பொடியில சொன்னாங்க சொல்லி போயிட்டு நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா முன் எடுத்துட்டு அழைச்சு கொண்டு வந்துட்டு நோமலா, அதாவது வந்துட்டு அவரால் இயன்ற அளவுல வந்துட்டு நோமலா டெக்கரேஷன் பிடிச்சி வந்துட்டு டெக்கரேஷன் போட்டு வச்சிருக்கு. நோமலா டெக்கரேஷன்ல வந்து கேக் வந்து நோமலா வச்சு வெட்ட போறோம். கேக் பிறந்த நாளை கொண்டாடுறோம். பிறகு 44வது கொண்டாட அப்புறம் 24 கூட்டி. சரி, அப்ப அந்த வேலை வந்து இப்ப நாங்க வந்துட்டு பிறந்த நாளுக்கு வந்து கேக் வெட்ட போறோம். ஆளு வந்து வெட்டணும். நிறைய சர்ப்ரைஸ் எல்லாம் வந்து வந்திருக்கு. அது எல்லாத்தையும் நீங்க பார்க்கக்கூடிய மேகம் வந்துட்டு 21 வயசுலேருந்து வந்து கயந்தண்ணாக்கு நோமலா அப்புறம் தான் வந்து பெரியம்மா செஞ்சு கொண்டு வரையினோம். அந்த வயதில் பெரியம்மா பெரியப்பா இந்த முறையுமே நோமலா வந்து செய்யணும்னு சொல்லி ஒரு ஆசைப்பட்டேன். என்ன என்ன பெரியம்மா அப்படியே அந்த வரை நோமலா வந்து நாங்கள் வீடியோ செய்யறோம். நாங்கள் முதல் சும்மா கேட்க வேண்டியது. இப்போ நாங்கள் வீடியோ செய்கிறோம். எங்களை பார்க்குறோம். அவங்க எல்லாரும் பார்க்கட்டும். கைந்தனை ஒரு கபடி வித்தியாசமா பார்க்கட்டும். அதை கொஞ்சம் தலையை நினைச்சு போட்டுதான் 24 வயதுலயே முன்சைட்டால தலைமை செம்படி அடிச்சு போட்டுண்டா. அப்ப 48 வயதுல ஃபுல்லா செம்படி அடிச்சு போட்டு போலாங்கிற எல்லாருக்கும் நிறைய எனக்கு செம்படி அடிக்கும் கல்யாணத்தை கட்டி வச்சுக்கோ. சரி, திரைச்சி அந்த வீடியோ பாருங்க. வீடியோ போறாங்கன்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுலேயே பெல் பண்ணுவோம். சொன்னா நாங்க போடக்கூடிய வீடியோல வந்து உடனுக்குடன் நிறைய சர்ப்ரைஸ் தொடர்ச்சி வந்து பார்த்தோம். சொல்லி கேக் பட்டேக்க பாப்போம் வாங்கோ. கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. உங்களுக்கு வந்து அதான் வந்து உங்களுக்குமே பெரிய சர்ப்ரைஸா இருக்கு. இப்ப கயந்த நாங்கள் வந்த உடனே கேக் எல்லாத்தையும் வெட்டுறத பார்க்கல. நம்ம உறவுகள்னு சொல்லி பார்க்க இன்றைய தினம் வந்துட்டு கொஞ்சம் பேரா நிக்க வேண்டாம். என்னோட பிறந்த ஆள் அதால வந்துட்டு நார்மலா எங்கன்ற ஃபேமிலி நாங்களும் பெரியமாக தான் இந்த கேக் வெட்ட போறோம். என்ன ஓகே, தொலைச்சி வந்து பாருங்க. இப்போ நாங்கள் டெக்கரேஷன்ல வந்து போய் பார்த்துட்டு கேக் வெட்டேக்கு கண்டினியூவா பார்ப்போம். இப்போ வந்துட்டு நாங்கள் முன்னுக்கு வந்து நிற்கிறவங்க ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ டெக்கரேஷனால வந்து கொஞ்சம் காட்டி போட்டு வந்துட்டு கதைப்போம்னு சொல்லி இங்க பாருங்க எல்லாம் பொழுக்கிட்டு வந்து நிக்கிறேன். மூக்குக்க போயிருக்கு உங்களை தலைக்கும் இழுத்து விட்டா அம்மா அப்படி முட்டாள் இல்ல. நான் இந்த பக்கம் இது வச்சா சரி கட்டம். அதுதான் இப்படி தொட்டு பார்த்தேன். சரி, ஓகே, நான் கணக்கு காய்ச்சிக்கலாம். அங்கால போங்க. இங்க பாருங்க, இதுதான் வந்துட்டு கயந்தண்ணாக்கா வந்துட்டு நார்மலா செஞ்ச டெக்கரேஷன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சித்திக்கு 24வது. அப்பா சித்தி சொல்றேன். சரி, ஓகே. இன்றைய தினம் வந்துட்டு நார்மலா வந்து செஞ்ச டெக்கரேஷன் வந்து இந்த டெக்கரேஷன் தான் வந்து செஞ்சிருக்கோம். அண்ணியாக்கெல்லாம் வந்துட்டு செலக்ட் பண்ணி நீங்களே செலக்ட் பண்ணி நீங்க என்ன அந்த தலையில காகம் கூடு காட்டிட்டு இருக்குது மேல அப்படியே. சரி, உண்மைக்கு வந்துட்டு அனிதா வந்து இந்த முறை வந்து கேக் செஞ்சு கலப்பாங்க. வேற லெவல்ல நார்மலா சின்ன சின்ன கேக் எல்லாம் செஞ்சுக்காங்க. இன்றைக்கு வந்துட்டு நல்ல நீட்டா வந்து செஞ்சுக்கால். பக்கத்துலயே வந்துட்டு ஸ்பெஷல் கேக் எல்லாம் வந்து கிட்ட வாங்க அப்படி காட்டுனேன். இது வந்து ஸ்பெஷலா வந்து கயந்தண்ணாக்கா வந்துட்டு அப்படி இங்கால வந்து பார்த்துட்டு இந்த கேக் தான் வந்து அனிதா தன் கையால வந்து செஞ்ச கேக்க. எல்லாரும் காலால செய்யறது இல்ல, எல்லாருமே கையால செய்யறது. ஆனா அனிதா தன் வயசுக்கு வந்து வித்தியாசமா நீட்டான கேக் வந்து ஒன்றுக்கு யோசிக்கிறது வேணா 31 பெரியம்மா 31ஆம் தேதி நாங்க ஓட்டுவோம். என்ன அம்மாவுக்கு 31ஆம் தேதி பிறந்த நாள். அப்ப அம்மாவுக்கு நாங்க வெட்டலாம்.
சரி ஓகே இப்போ வந்துட்டு கேக்கலாம் இந்த கேக் வந்துட்டு என்னவோ தெரிய நான் பார்த்த நேரத்துல இருந்து இந்த கேக் வந்து கண்ணை குத்தி கொண்டே இருக்கு கிட்ட கண்டு வாங்க டிசைன் நல்ல ஒரு மனம் படைச்ச ஒரு ஆள் வந்து இந்த கேக்கை வந்து கொடுத்துருக்காங்க இங்க இந்த டிசைன் எல்லாம் இந்த டிசைனுக்கெல்லாம் ஒவ்வொரு வரிகள் இருக்குது இந்த வரிகள் எல்லாத்தையும் நான் விளக்கம் உங்களுக்கு புரிய சொல்றேன் சரி இல்ல கேக்கை பற்றி கொஞ்சம் நான் டிசைனை வச்சு கொஞ்சம் படிச்சேன் நான் தான் புரிய சொல்றேன் சரி இப்போ நாங்கள் பிறந்தாக்காரர்களை கூப்பிட்டு வெட்டுவோம் கேக் என்ன சரி ஐயா ஓகே பாதி சொன்னா இன்றைய தினம் வந்துட்டு பிறந்த நாளை கொண்டாட வந்த ஐயா இவர்லாம் உண்மைக்கு வந்துட்டு ஐயா வயசு உண்மை சொன்னா நான் தலையில் வந்து கொஞ்சம் நிறைச்சி கொண்டு வந்துட்டு புறணைக்காயங்க நாங்கள் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இன்றைக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என்று போலும் சந்தோஷமா இருக்கு கட்டி பிடிப்போமா சரி பிறந்த நாள் உண்மைக்கு வந்துட்டு சொன்னா இந்த வயசுகள் வந்து போய் கொண்டு கொஞ்சம் தலையெல்லாம் வந்து என்ன செய்யறேன் போட்டுட்டு அதான் சொல்லி நம்மளே கல்யாணங்களை கட்டி வச்சுக்கலாம் தலையில முடி இருக்காது தேன் எடுத்துறேன் சொன்னா தேன் எடுத்து பிராட்டிங்களே பாத்தீங்க பிறந்த நாள் மேலே சரிஞ்சு ஊத்து தலையில வச்சுக்கணும் நோலை பாத்துருவோம் டெக்கரேஷன் அதையும் பார்த்து செட் பண்ணது இதெல்லாம் செட் பண்ணி அவன் கொண்டு வந்தவன் செக் ஏற்பாடு அம்மா அப்பா அதெல்லாம் தொழிற்சாலை பார்த்து கொண்டு இப்ப எல்லாம் கேக் எல்லாம் வந்து வடிவான கேக் எல்லாம் வந்து நிறைய சர்ப்ரைஸ் எல்லாம் வந்து எல்லாத்தையும் நாங்கள் காட்டி கொண்டிருப்பேன் இப்போ நாங்கள் கேக் அப்படி விட்டு பார்ப்போம் சரி ஓகே இப்ப கைதனா பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என்ன அப்ப நாங்கள் கேக்கை கட் பண்ணுவோம் எனக்கு வேர்த்து ஊத்துறமே எனக்கு தெரியல வித்தியாசமான எல்லா ஆசையின்படி எல்லா ஆசைக்காகவும் அந்த கேக் வந்து என்ன சொல்றது அது வந்து பெருசாக விருப்பம் இல்லையாண்டு இப்படி எல்லாம் செய்யணுமாண்டு சில பேர் யோசிப்பீங்க ஒவ்வொரு வருஷம் பிறந்தாலும் இப்படித்தான் செய்யணுமாண்டு ஆனா இதெல்லாம் வந்து நீங்க கடைசியில வந்து பாப்பீங்க இது ஆட்ட ஏற்பாடு என்ன இது இப்ப வந்து நான் என்ன செய்ய போறேன் பேச கேக்க வட்டுவோம் என்ன ஓகே இப்போ வந்துட்டு கேக் வட்டாங்க நெருப்பட்டி கிடாக்கே பாட்டெல்லாம் பாடுங்களா பாட்டு பாடுறது நான் இங்கிலீஷ்ல பாடுறேன் அண்ணே இங்க வாங்க வாங்க இதுல வாங்க சித்தி வாங்க இதுல வாங்க சத்தம் பாட்டு பாடிட்டு போங்க பாடிவா போட்டோ தெரிந்த நாக்கள் சரியா ஓகே நாங்க வந்து கேக் ஓட்ட வேணே கொளுத்து வேணும்ண்ணா பெரியம்மா கிட்ட வாங்க காவடி ஏத்துறீங்க Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Kayana. Happy birthday to you. அது தெரியுது வட்டு போடாண்டு அண்ணா சரி சேட்டை பாங்க காய்ந்த துறக களி நஞ்சல் உண்டா அப்படியே பாக்குறேன் அண்ணா செய்யறேன் காட்டுங்க அண்ணா சாசங்களை காட்டுங்க லைட்டை காட்டி கட் பண்ணிடுறேன் ஓகே அப்போ வந்துட்டு கேட்கலாம் பாருங்க கட் பண்ணிடுறேன் நான் சீத்து சாப்பிடுவோம் வெட்டி சாப்பிடுவோம் ரெண்டு பிறந்த நாள் நேரத்துக்கு வந்து சாப்பிடுவோண்ணே சந்தோஷம் என்ன அந்த கேக் இவ்வளோ கேட்கறக்காக பண்றீங்களே தொண்டை திரி போயிடும் சந்தோஷம் பெரியம்மா போங்க பெரியம்மா அப்பாவுக்கு நுழம்பு அடிச்சிட்டு அப்பா காணையில அதான் இப்ப பூ போட்டேன் வாழ்த்துக்க சொல்ல பெரியம்மா ராத்திரி எல்லாம் தந்து எல்லாம் கட்டி பிடிச்சு எந்த நேரம் மஞ்சரம் போட்ட அடுத்த சொல்ல தானே கேக்குன்னு வடி பாருங்க சரி ஆசைக்கு சொல்லுங்க சரி பெரியம்மா கையை கொடுங்க பெரியம்மா கையெல்லாம் கொடுத்தா கிஃப்ட் கொடுக்கல அது பேந்து பின்னேரம் சரி பாத்தீங்கன்னா நாங்க வெட்டாத அண்ணா நிக்கிறாங்க பக்கத்துல சரி அப்படியே அடுத்த ஆள் வாங்க அப்படி அண்ணாக்களும் வாங்க பெரியம்மா எப்படி இருக்கே பிறந்த நாள் அது சந்தோஷம் தான் வருஷம் வரதான் ரெண்டு வருஷம் இருக்கும் சந்தோஷமா இருக்கும் சரி அப்படியே வளரவும் கூடாது இன்றைக்கு எத்தனை நாள் பிறந்த நாள் காலம் பிறந்தாரு இப்ப தமிழ் நிக்கிறாரு சரிண்ணா வாங்க வரீமா அண்ணா வாங்க அப்படியே
அண்ணா அண்ணியும் வாங்கோ அண்ணா அண்ணியும் வாங்கோ அண்ணா வாங்கோ அண்ணாக்கு பெரிய பெரிய வெத்திலையும் 3 பாக்கும் பச்சதான் பேரு அறிஞ்சு வாங்கோண்டு வாங்க வேணும் அண்ணா அஞ்சல வாங்கோ தம்பியை காட்டி கொடுத்து கொஞ்சம் விடுங்க கிப்ட்ல கொடுத்துட்டு வாங்க பாக்கண்டு அண்ணி கிப்ட் ஒன்று கையை வச்சுக்கான்னு தெரியும் மோதிரம் தங்க மோதிரம் சொல்ல போறீங்களா சர்ப்ரைஸ் ஏதாச்சும் வந்து கொண்டு வந்தீங்களோ இன்னும் பிறந்தபடியா காது இருக்குல்ல அண்ணா 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 மௌனமா இருக்கிறதே சர்ப்ரைஸ் தான்டா வருவான் சர்ப்ரைஸோட சரி நான் அடுத்ததாக வந்துட்டு அனிதா எங்க கௌதம் முன்னுக்கு கயந்தனான ஃபேமிலியில் முடிச்சுடுவோம் என்ன சரி கௌதம் வாங்க கௌதம் தனியாக கூப்பிட போறீங்களே இல்ல இல்ல சொன்னீங்களா எனக்கு மாமா மாதிரிண்டு அக்காவோட போறேன் அக்கா போங்க கௌதமும் யோசிப்பீங்க கொஞ்சம் பேர் அதாவது நாங்க சித்தியாக்களும் நாங்களும் தான் வந்து கேக் கட் பண்றோம் வேற உத்தரவு இல்லை நாங்க காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா சும்மா செய்யறதுக்காண்டி செய்திருக்கிறோம் அதாவது வந்து நான் கூட இது ஏற்பாடுகள் வந்து செய்யல இந்த டெக்கரேஷன் எல்லாம் வந்து நான் ஏற்பாடு செய்யல எல்லாமே வந்து யாராரு நானே சொல்றேன் என்ன சில ஜோசிப்பீங்க வேணா 2 குடும்பம் பாடுறதுக்காண்டி இந்த டெக்கரேஷன் நான் பிடிச்சி செஞ்சேன் நீ அப்படின்லாம் யோசிப்பீங்க அப்படி எல்லாம் இல்ல நான் அப்புறம் வந்து சொல்லுவோம் இப்ப அனிதா என்ன செய்ய போறீங்க கேக் அனிதா கௌதம் போடணும்னு சொல்லிக்கிறா வீடியோ அனிதா கௌதம் வந்தோன்னு வீடியோ சொல்லிப்பா இருக்கு அம்மானே ஓ நான் அது வடிவா இருக்கிற வடி அதான் சரி அனிதாக்கா தீர்த்துங்க அவன் கேக்க அக்காவா மாறிட்டாவே கேக் பிடிச்சிருக்கோம் நீங்க செஞ்ச கேக்குனா இது தீர்த்தக்கூடாது ஏன் ஐசிங் தீர்த்துக்க தொண்டை தீத்துங்க அள்ளி தீத்தோணும் பிறந்த நாள் வேண்டாம்னு சொல்லக்கூடாது நீங்க கதைக்கவே இல்லை ரெண்டு பிறந்தது கதைப்பீங்க இதுல வச்சு முடிக்கிறது நல்ல விஷயம் ஆமா ஆமா வாங்க டப்பல் வாங்க கதை பேசாங்க எல்லாரும் வந்து சொல்றது எல்லாருக்கும் பொதுவாக என்னன்னு தெரியும் அனிதா கேக் செஞ்சது அனிதா கேக் காசுக்கு செய்தவளோ சும்மா செய்தவளோ எங்கால இந்த கேக் அனிதா எங்கால என்னென்னு வந்தது இந்த கேக் உண்ட கைக்கு நீ அண்ணாக்கு அனி பிறந்தா சர்ப்ரைஸ் கொடுத்தீங்க இல்லாட்டி யாரும் உனக்கு கொடுங்கன்னு சொல்லி தந்ததோ எந்த அண்ணா நான் செய்ய சொன்னா சரி நான் என்ன விஷயம் கேட்கிறேன்டா பிறந்த நாளுக்காண்டி அன்பா செய்ததோ இல்ல கொஞ்சம் காசு கொடுக்கணுமா அதுதான் கேட்கிறேன் இது அன்பா இதுல கிடக்குற இந்த குண்டுவல் மட்டும் அன்பா வச்சுனானா தான் அந்த கேக்கு மட்டும் காசுக்கு அப்படியே ஏ சரி அனிதா அண்ணாக்காண்டி என்ன தங்கச்சங்கிலி கொண்டு வந்த நீங்கள் கொடுத்துட்டு வாங்க ஆமா அப்ப உண்மைக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கேக் வந்து யாரும் செய்தது சொல்லுங்க உடனே நாங்க முடிச்சு விட நல்லதானே வேற வேற இந்த கேக் நீங்களா செய்தேன் தெரியல சரி ஓகே அனிதா அப்ப என்ன மாதிரி கேக் எல்லாம் தீர்த்தியாச்சானே சந்தோஷம் தானே வண்ணா நல்லா இருக்கு மேல சரி ஓகே அப்ப அந்த வகையில வந்து அனிதா வந்து கேக் வந்து செய்து வந்ததுக்கு சரியான முறைக்கு நன்றி திருப்பி மறுபடியும் ஆனா காசு பெரியம்மா கொடுத்தா சரி பெரியம்மா செஞ்சு வந்த கேக் அப்ப அந்த கேக் யார் அப்ப செய்தது இது நீங்க செஞ்சது உங்களுக்கு வேண்டப்பட்டவரால் தான் உங்களுக்கு தந்தது இந்த கேக் இண்டே கொண்டு தந்தது கண்டிப்பா இந்த ஃபர்ஸ்ட் டைம் இந்த கேக் தான் மட்டும் சொன்னேன் அப்ப வட்டியாச்சா சந்தோஷம் தான் ஓ அது வந்து யாருன்னு நான் பேசி சொல்றேன் இப்ப சொல்லலாம் இல்ல அவ சொன்னேன்னா தாங்க கால் பண்ணி கதைக்கிறேன் அந்த வேலை வந்து அவங்களுக்கு வந்து நன்றியை சொல்லிக்கொண்டு அப்ப அம்மா என்ன செய்ய அதுல பெருசா இருக்கிறது வந்துட்டு பெரியம்மா உங்க பெரியம்மாண்ட அம்மா செஞ்ச கேக் அது அம்மா தான் காசு கொடுக்கணும் என்னோட தொடர்பு இல்ல
மறக்காம வந்து அனிதா வந்து இப்படி ஒரு கேக் வந்து செய்து கொடுப்பீங்களா அது? இது ரெஜிவோமோடா அப்ப ஓ இது கேக் இல்ல. இதென்ன புல் கேக் நினைக்கிறீங்க? பட்டி விளையாட்டு. சரி ஓகே, அப்ப அந்த வேலை வந்து சந்தோஷம். என்ன காரணம்? இன்றைக்கு அவன் அந்த தங்கன் சித்தப்பா வராது சரியா கவலைப்படுறான் தெரியுமா? கவுத கயந்தனா வீடியோல பார்த்து கவுதன பிள்ளைல அப்படியே சொல்றேன் நீ இப்பட வாடி வேற இருக்கு அப்படி. அதான் அதான் அண்ணா ஜீன்ஸ காலை வட்டி டான்ஸ் வேற இருக்கும். சரியா? ஓகே சந்தோஷம் என்ன? ஓகே ஓகே வாங்க வாங்க. அடுத்த யார் வர போறீங்க? அம்மா தீத்து. தீத்து. சோடாக்கு போன இடத்துல படி எனக்கு ஞாபகம் போடுது. நீ வந்து சரி சரி ஓகே. சோடாக்கு போன இடத்துல பாப் என்ன போனி? சரி சரி ஓகே. இப்போ நாங்கள் வந்துட்டு கேக்க தீத்துவோம்னு சொல்லி போட்டு வந்து நாங்களே நீங்கள் கூப்பிடுனீங்களே எங்களை. என்னுடைய என்னன்னு சொல்றது? கைப்புள்ள சீடன் கைப்புள்ள கைப்புள்ள எதுவும் கையோடாம இருந்திருக்கு. பிறந்த வாழ்த்துக்கள் பிறந்த வாழ்த்துக்கள் யாரை கொடுக்குறது? வாழ்த்துக்கள். கேக்கே பார்த்து நான் இவ்வளோ நேரம் வச்சுக்கொண்டு தானே கேட்க எல்லாம் பட்டி முடிய பணம் பண்ணி பட்டி சாப்பிடணும் பார்த்து ரெடி போவோம். சரி தாங்கள் வந்து தாங்க கேக்ல சாப்பிடுறோம். கேக் தீத்துவ முடியல. எங்கடா போட்டாளுகள்? இது அந்த கேக். இந்த வெள்ளை வெள்ளை அக்கடக்கற சாப்பிடுறாங்க. இது தொண்டையாரா இருக்கு. இவ்வளவு வெறி மாப்பிளைக்கு இவ்வளவு வெறி மாப்பிளைக்கு ஆமாண்டா தொண்டை வந்து கரெக்டாக தன்மை இருக்குது. கேக் சாப்பிடுறது மிக்ஸ் மாத்திரம் சாப்பிடுங்க. ஓ நன்றி வணக்கம். இல்ல இல்ல ஆமா அங்க நம்ம தெரிஞ்சா என்ன பத்தி சரி சந்தோஷம். இன்னைக்கு நோமலா வந்துட்டு என்ன சொல்ற கனவேர் எல்லாத்தையும் நோமலா நாங்க நிக்கிறத வச்சு நோமலா வந்து சமாளிச்சு கொள்ளணும். இருக்கிறத சமாளிச்சு கொள்ளணும். நோமலா வந்து நீங்க நிக்கிற எல்லாருமே வந்து கேக் வெட்டி கொண்டு நான் வந்து தனியா வெட்டி கேக் வெட்டி முடிய முடிப்பேன். அப்படிப்பட்டாலும் நான் அது பிரச்சனை இல்லை. அப்படி நிக்கிறேன் அதை மட்டும் போட்டு ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று இருக்கு பாருங்க பிடிக்கும். இல்ல சர்ப்ரைஸ் ஒன்று இருக்கு அப்படின்னு பாருங்க. சரி சரி சந்தோஷம். என்ன இது கேக்கடா ஊத்துப்படுது தண்ணிமே அது வீடியோ எடுக்க வட்டி தர வேண்டாம் போட அவனு. சரி ஓகே. இப்போ வந்துட்டு கடைசியா வந்து ஓகே இப்போ ஃபைனலாக வந்து இப்போ நான் சின்ன ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ஜீவா சுக்கு எல்லாம் நிற்கிறாங்களே சின்ன படியாது கேக் வெட்டுறாங்க. பிறந்தநாள் வாழ்த்துக்கள். கண்டிப்பாக கொஞ்சம் விடுங்க சாக்குல பொக்கெட்டுக்கு வச்சுக்கிறேன். அடுத்த வந்து கிஃப்ட் ஒன்று வந்து எப்படிங்க அப்படியே அப்படி எங்கால வாங்க நீங்க ஜீவா எங்கால வாங்க அந்த லைட் எப்படிங்க அப்படி வந்து இப்ப காய்ந்தனாக்கா வந்துட்டு ஒரு கிஃப்ட் ஒன்று வந்திருக்கு. அப்படியே பார்த்தா நீங்கள் மிரண்டு போடுவீங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு கிஃப்ட் தான் பெரியம்மா ஓடி வாங்க. அப்படி அம்மா அம்மாங்க அப்படி அவ்வளவு வெயிட்டோ அம்மிக்கல் ஓட்டு வாராயோ தோழி வாராயோ மஞ்சள் பையோடு வாராயோ மங்களகரமா தான் இப்ப இருக்கு. மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறோம் பாருங்க. என்னடா போகல அதாவது உண்மைக்குமே கலந்து ஃப்ரெண்டோட ஆள் வந்துட்டு தன்னால இயன்ற லெவல்ல சின்ன வந்து போச்சு வந்து பண்ணி கொடுத்துக்கிறாங்க. உண்மைக்கு உண்மை அது க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படியும் இருக்கு இருக்கு கேர்ள்ல பெஸ்ட் என்று அப்படி ஒண்ணு எல்லாம் போயிடாப்பா. அப்ப சொல்லிட்டாங்க அந்த அப்படி என்ன பெஸ்ட் என்ன கேர்ள்ல பெஸ்ட் தெரியாது பிளக்க போகுது எனக்கு தெரியும். 5-6 வருஷமா தான் இதோட இந்தோட 6 வருஷமும் ஒரு நாளுமா தெரியாது. 61 நான் இப்ப கடைசியில சொல்றேன். எடுத்து பாருங்க இப்படி மிரண்டு போடுவீங்களே இப்படி ஒரு பெஸ்டி கொண்டு வச்சுப்பீங்க கையில் எடுங்க. இது போச்சோ போச்சு பாரமா தான் கொஞ்சம் வச்சு என்ன 2 டாக்கு ஒன்றே ஒன்றே எந்த போச்சு இது வந்து
வித்தியாசமா ஓபன் பண்ற box. அதாவது நீங்க இதை பிடிச்சி இழுத்தீங்கன்னா ஒரு சூச்சண்டு வெறும் பாஸ்போர்ட் அடிக்க அப்படி ஆயிடுங்க. பாஸ்போர்ட் அடிக்க பேங்க் இருக்குல்ல சரி நீங்க எடுத்து பாருங்க என்ன நடக்குது. இது ஓபன் பண்றது என்ன இது எதை ஓப்பன் பண்றது? இதை முன்ன கலட்டுங்க. இது யாரோ இதுல நிக்கிறதெல்லாம் யாரோ கொண்டு வந்து கொடுத்தீங்க. இப்போ இது கொண்டு வரக்கூடாது போய் பிழைச்சி போடும் ரைட் ஓகே ஜஸ்டி அண்ட் ஓபன் பண்ணாட்டே எடுத்து பாக்கிட்டு 5 ரூபா வருது கண்ணெல்லாம் கலங்கி வைக்கிறோம் மஸ்தே கட் பண்ணிடுறேன். கண்ணெல்லாம் கலங்கி கண்ணை ஊற்றி போடுவோம். இது வாட்ச் இல்லடாப்பா அடுங்க வா. நான் குழந்தை பிள்ளை இல்ல வாவ் சொர்க்கமே என்றாலும் இப்படி காது வந்துடுமோ. எப்படிங்க பேசுற பாப்பா அண்ணே உண்மையிலே நன்றி சொல்லணும் உங்களுக்கு தெரியுமோ இவ்வளவு சொல்றீங்க யாரும் பெஸ்ட்னு சொல்ல கேட்காம சரிங்கப்பா. எங்களுக்கே தெரியாம நீங்க ஒரு best வச்சு ஒரு பொம்பளை புள்ள அங்க இருந்து கொடுத்து விட்டுருக்கேன். எடுக்க வேற மாண்ணி எடுத்து கொண்டிருந்தோம். தோல்ல போடுங்க தோல்ல இப்படியெல்லாம் போடக்கூடாது ரைட் ரைட். ப்ரோ பைத்த பேசுவாங்க வடிவா இருக்கு என்ன நீங்க வீடியோ என்ன நாவல் கடல்ல வந்து கொண்டிருக்கு. மஞ்சள்ல வேற மேண்ணி மஞ்சள்ல வேற நாளெல்லாம் வந்துரும். அடுத்தது என்ன வந்து வந்திருக்குது. நான் அதுவும் இது அப்படியே வந்துட்டு இருக்கு இது மேடம் வந்துட்டு ரெண்டாவது பெஸ்ட் அப்படியே. இதெல்லாம் போய்க்காத போய் பெஸ்ட் போய் போய் ஒரு போய் ஒரு போய் பெஸ்ட் இவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படி அப்படியே அப்படியே எப்படி இது காசு இல்லையா? இது இது அப்படி ரவர் அப்படியே போட்டா நம்ம பிரச்சனை இல்லையோ பிரச்சனை என்ன வந்தது அந்த காசு நீங்க போடுறீங்க. அப்படியே சரி திருப்பி கூக்கணும். ரைட் யார் மூலமா வந்தது என்ன மாதிரி இது அப்படியே கொஞ்சம் பிறகும் பாருங்க என்ன பெஸ்ட் ரெண்டாவது இதுவும் தான் வருது ரெண்டுமே இந்த புள்ள தான் எனக்கு. அதான் ரெண்டு ஒரே மாதிரி. ஏன்னா நீங்களுமே இந்த நாள்ல சொல்லியே ஆகணும் இந்த வீடியோல. யாருன்னு சொல்லியே ஆகணும். சரி, எனக்கு வந்துட்டு தெரியப்படுத்து வேற நம்ம இவ்வளவு காசு வந்தா நான் சொல்லத்தானே பண்ணேன் செஞ்சு சரியா கொடுத்தது அப்படி வர்ற மாதிரி இது வந்து அதுக்கு செய்தது மாளுக்கு இப்ப அவசரப்படாது. நம்ப மாட்டேன் நீங்க சொன்னா ம். அண்ணா ஏதோ உண்மையிலே செஞ்சு சரியா கிடையாது. விழுக்கல் காசே தாங்க தெரியுமா கையில விழுக்கல் கட்டி போட்டு கொண்டே இரு. காசு வராது. இதுக்கு காசுல வேற அது அதுதான்டாப்பா. இந்தா, என்னை விழுக்க போடுங்க. நாளைக்கு வரு. எனக்கு கொஞ்சம் support. கொஞ்சம் போடுங்கோ. என்ன பண்றது Right, இன்னும் நிறைய இவரை பார்த்துட்டு எல்லாம் கிடக்கு. யோசிக்கணும் என்ன அப்புறம் இன்றைக்கு மட்டும் இன்றைக்கு தான் இப்படி போடுவீங்களா? ஒரு நாளைக்கு போட்டுருக்கோங்க. திருப்பி கொடுக்குற காசு இல்லை. ஓ, அது சரி சரி இந்தாங்க, கொஞ்சம் இதை போட்டுருங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு தானே? காணுமா சரி. பெரியப்பா கொஞ்சம் அழகு பெரியப்பாக்கு பாருங்க வடிவா கிடக்கு பாருங்க போற கலெக்டர் கலெக்டர் இங்க வாங்க போட்டோனோட வந்து அது பேரே கலெக்ஷன் உண்மைக்கு வந்துட்டு இந்த கிஃப்ட் வந்துட்டு யார் தந்தன்னு வந்து யோசிப்பீங்க. உண்மைக்குமே இந்த கிஃப்ட் தந்தது நான் சொன்ன மாதிரி வந்து என்னோட பெஸ்டி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் தான் வந்து தந்தது. யாருன்னு நீங்க சொல்லியே ஆகணும். அது நான் கண்டிப்பான முறையில சொல்லுவேன் பெஸ்டி இந்த என்றெல்லாம் இப்ப வந்து பொய்யா சொன்னாலும் இப்பயே சொல்லுவாரு எனக்கு வேண்டி போன்ல பாக்குறேன் மெசேஜ் பண்றேன் நீ ஓடிட்டு. சரி அப்ப கேண்டி நீங்களாம் சரியா தெரியாது உண்மையா நீங்க சொல்லுங்க. நாங்க சும்மா தான் உள்ள அந்த பெம்பளா காய்ச்சி அப்புறம் வெட்டி எடுக்க கூடாது சொல்லுங்க யார் பண்றது? இது வந்து சொல்லுங்க அண்ணி தெரியும் தெரிஞ்சா சொல்லுங்க யாருங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க ஆரம்பி அவன் மூலமா தான் இது கிடைச்சிருக்குது சொல்லி இருக்கீங்க. முக்கியமா வந்து எனக்கு தெரியும் அண்ணி அந்த பொலிச்சு நோய் எல்லாம் வாங்கினவா அண்ணி இந்த ஒரு தொழிலோட பழக்கம் ஓகே அப்ப வந்துட்டு ஆரன்ற வந்துட்டு வேலை சொல்லுங்க. உங்களுக்கு பசிக்குது நல்லா சாப்பாடு சாப்பிட்டு நாங்கள் எதிர்பார்த்து சொல்லுங்க. யோசிக்கிறீங்க நீங்க தெரியாதுமே அவா வந்து குறைச்சி போய் நிக்கிறீங்க. தருவா கொஞ்சம் இந்தாங்க கொஞ்சத்தை பாய்ச்சி வச்சு கையில பிடி அது கூடாது நான் காசு வாங்குறேன் சொன்ன கொடுத்தோன்னு அவருக்கு கழுத்து நோவுதா அவ்வளோ பேரம். சரி அப்ப சொல்லுங்க புறம் சொல்றீங்க. இல்ல இது வந்து நாங்க பெஸ்டி என்றுதான் சொன்னது உண்மையிலேயே நாங்க ஒரு பொய்யான தான் சொன்னாங்க. இது வந்து லண்டன்ல இருந்து தேவி பாலா சொல்லி அவைட ஃபேமிலி தான் வந்து கொஞ்சம் தோணை வந்து போட்டுருந்தாரு இப்படி கைந்தனுக்கு வந்து இப்படி பிறந்த நாளை செஞ்சு கொடுங்க. பாக்ஸ்ல இப்படி செய்து கொடுங்கன்னு சொல்லி போட்டுருந்தாரு. இன்னொரு மெனஸ் வந்து அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய நன்றியை வந்து சொல்லுவோம் இந்த பட்டியை தான் எனக்கு அடி அடி மனசுல இருந்து கழிச்சு கொண்டு இந்த பொட்டியை தான் சொல்ல கோவம் பெறுவாரு பாக்குறாங்க. இல்ல சரி மனஸ்தாபப்படாம போக வைக்க கொண்டு வாங்க. கோவை கட்டி கொண்டு நான் கேட்க போறது இந்த ரெண்டே பக்கெட்டுக்கு வச்சு கொண்டு அப்ப அவங்க வந்து தந்துருக்காங்க. அப்ப
மிகப்பெரிய நன்றி. அண்டியும் அம்மா அங்கிள் தானே, அண்டியும் அங்கிள் தான் வந்து ஒரு அம்மா வச்சாம உங்களுக்கு அம்மா இல்லை அம்மம்மா அம்மா வச்சாம அவங்க எல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்ப என்ன சொல்ல விரும்புறீங்க அவங்களுக்கு வார்த்தையால வந்து சொல்லலாம் அழுதான் சொல்லுங்க. அழுதுனா கீழே குனிங்கிட்டு தூள் கொஞ்சம் அழிக்கணும். சந்தோஷமே நம்ம அந்த அம்மாவுக்கு மிகப்பெரிய நன்றி. அம்மா இப்படி ஒரு பிறந்தநாளில் வந்து இப்படி வந்து கொடுத்து அவரை சந்தோஷப்படுத்தணும்னு யோசிச்சிங்க. அதனாலுமே நல்ல சந்தோஷம், மொத்த பார்த்தா தெரியும், நல்ல சந்தோஷம். இன்னும் கொஞ்சம் தலை பாட்டெல்லாம் போட்டு ஆடுவார். அந்த வேலை என்ன ஒரு 50 ஒன்று வந்திருக்கேன். அதே மாதிரி பார்ப்போமோ அதை இப்போ காட்ட போறீங்க. காட்டுவோம். எல்லாம் மாக்கள்லாம் ஓகே, எல்லாம் முடிஞ்சுதாங்க. அப்போ அதை அப்போ இதையும் இப்போ கொண்டு வாங்க பார்ப்போம். சரிங்க. இது வந்து எனக்கு ஓரளவு வந்து தெரியும் நினைக்கிறேன். I love you. ஆமா விழுந்துட்டீங்களே. அது நான் அந்த லவ் சொன்ன பதட்டத்துல கீழே விழுந்துட்டேன். ஏன் பொடி இருக்கு சொல்றேன். சரி அப்ப அடுத்த தடவை தானும் பெற போறேன். அடுத்த வாங்க வாங்க ஓடியா பெற போறேன். வந்து வாங்க. இதெல்லாம் செஞ்சது வந்து யாருன்னு நான் சொல்றேன். அப்படியே கிட்ட கொண்டு வந்து காட்டுங்க. அந்த பொக்கை எப்படி வடிவா இருக்குண்ணா. நீ பாருங்க அப்படியே கொண்டு வந்து கிட்ட நல்ல வடிவாகட்டா மின்னுங்கி கொண்டு விடாங்க ஒவ்வொரு பக்கத்தாலையும். இந்த பொக்கையை வந்துட்டு யார் தந்ததுன்றதை யோசிச்சுப்பீங்க. ரோசா பூ எல்லாம் பச்சு தண்ணி நம்ம யோசிச்சுப்பாங்க. வேற இறக்க மாட்டேன். ரோஜா பூ சின்ன ரோசா பூ பாட்டை பாடி பாடி தான் கொடுக்க சொன்னீங்கன்னா பாடுங்க அண்ணி. சரி அப்ப அந்த பொக்கே வந்து சொல்றாங்க அந்த பாடு. ரோஜா பூ சின்ன ரோசா பூ உன் பேரை சொல்லும் ரோசா பூ விட்டு முத்தத்து ரோசா பூ. ஆனா உண்மையிலேயே வந்து என்னன்னு சொல்றேன், பாட்டை விட பொக்கே நான் வச்சிருக்கேன். அந்த பொக்கேன் வச்சிருப்பான்னு ஒரு இது இருக்கு எனக்கு தெரியுமா. பாட்டை கேட்க அவ்வளோ எனக்கு ஆழம் கூடுது. எனக்கு எவ்வளவுதான் கத்தி கதைக்கிறேன் நீ இந்த பொக்கையை பற்றி நான் கதைக்கிறேன். கீழே போடுங்க. அப்ப அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா இந்த பொக்கே வந்து தந்தது நானே சொல்றேன். தெரியும் கண்டிப்பா நான் என்ன கதைக்கிறீங்க உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு நான் சாப்பிடறது கொடுக்குறேன். அப்ப அந்த வகையில வந்து தெரியும் என்னுடைய தெரியாது. அவர் உங்களை சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க. அப்படி சரி ஓகே. அப்ப நான் சொல்லிட்டேன். அம்மா சொல்லிட்டேன். இந்த பொக்கே வந்து வந்தது, அதாவது காசு பொக்கே இதெல்லாம் வந்து செய்தது முக்கியமானது பாத்தீங்கன்னா உங்களுடைய அண்ணி முதல்ல இந்த ஒரு தொழில் வந்து ஒரு ஆரம்பம். அதாவது இந்த இழுக்கிற காசு பொக்கையும் மற்றும் இந்த பொக்கையும் வந்து அண்ணி தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சிருக்கா. அவள வந்து நிறைய திறமை இருக்குன்னு எங்களுக்கு இப்பதான் தெரியும். பொக்கையை கிட்ட ஒண்ணு கடையில கூட இப்படி ஒரு இருக்கும். ஆனா இருந்தாலுமே வந்து ரோசா பூ எல்லாம் வந்து இப்படி நினைச்ச உடனே செய்யல. செஞ்ச மாதிரி இல்ல. ஓ இது ஏற்கனவே பழக்கப்பட்ட கை. உண்மையில பழைய தான் வாங்க முதல் தடவை. ஒரு அம்மா செஞ்சு கொடுக்குறவா சில பரம்பரையா அப்படி இருக்கு. நீங்க ஒரு நாள்ல வந்து நீங்க செய்ய மாட்டீங்க. ஒரு நாள்ல வந்து இப்படி உத்தராலயம் செய்யல. அது ஒரு திறமை இல்ல. உண்மையில ரோசா பேப்பர் இப்படி உத்தராலயம் செய்யல. ஏற்கனவே ஒரு பிசினஸ் செஞ்ச ஒரு ஃபேமிலியால மட்டும் தான் செய்ய. அதான் கேட்டேன். நாடி நரம்பு நாடி நரம்பு ரத்தங்கள் எல்லாம் உடைஞ்சு செய்யப்பட்டது பொக்கே. இத்தனை முடிப்பு முழிச்சிருந்து சாப்பிடல பசிக்குது வேலைக்கு என்ன இதுல எடுத்து தாங்க இது வந்து எனக்கு கேக்குது. அண்ணி வாங்கல வருவாங்க பொக்கே செஞ்சது. ஏண்டா தெரியாது அண்ணாண்டு அனிதாண்ட கேட்க பார்த்தீங்க கொஞ்சம் கதைங்க மாமா. இது வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய ஒரு உடம்பு பிறந்த சகோதரம்னு சொல்லலாம், ஒரு அண்ணாண்டு சொல்லலாம், இல்லாட்டி ஒரு ஒரு என்ன சொல்றது பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு சொல்லலாம். வேற அப்படி இப்படின்னு சொல்லி கொண்டு போற ஒரு உறவுன்னு சொல்றது. எங்க ஃபேமிலியில ஒரு சொல்லலாம். ஆனா அவர் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா கனடால இருக்கிற சிவானா தான் வந்து ஒரு அமௌண்ட் வந்து போட்டிருந்தாங்க. சின்ன நேரத்துல பெரிய அமௌண்ட் வந்து போட்டிருந்தார். அதுல வந்து சும்மா நார்மலா வந்து அவரை சர்ப்ரைஸ் செய்யறதுக்காண்டி எனக்கு சர்ப்ரைஸ் செய்யறாரு. அதே அளவு வந்து நான் வந்து இதெல்லாம் வந்து அவர் வந்து செய்யவே சொல்லல. இது வந்து அந்த ஆடம்பரமா அந்த காட்ட விரும்ப மாட்டாரு. பேரே சொல்லப்படாது சொன்னேன். இப்ப எங்களோட வீட்டுல ஒரு ஆள் அப்படித்தான் எந்த ஒரு சுச்சுவேஷன்லயும் கை கொடுக்குற ஒரு அண்ணா தான். நம்மக்குமே வந்து நாங்கள் எங்களோட வீடியோ பார்க்குறாங்கள்ல இருந்து நிறைய பேர் வந்து பெரிய லெவலில் வந்து சப்போர்ட் செய்ய, அதாவது எங்களுக்கு கூடுதலாக வந்து எங்களோட வீடியோ பார்த்து சப்போர்ட் செய்தாலே
பெரிய அளவு சப்போர்ட். அதை விட வந்து இப்படி இப்படி பிறந்தநாள் எங்கட பிறந்தநாள் தெரிஞ்சு இப்படி செய்யறதுன்றக்க அவங்கள எவ்வளோ ஒரு பாசம் ஒரு விருப்பம் இருக்குமே. அதையும் வந்து நாங்கள் சொல்லிக்கொண்டு உண்மைக்கு வந்து எங்களை நேசிக்கிற அளவு வந்து ஒரு கொஞ்சம் உறவுகள் இருக்கணும்னு சொல்லவே அது உண்மையிலே இடா. சில இதுகளை பார்க்க எங்களுக்கு யோசிப்போம் அப்படி இப்படி எல்லாம் இருக்கணும். ஆனால் எங்களுக்கு இருக்க உண்மைக்குமே வேற லெவல் கண்டாங்கலாங்க. உண்மையில வந்து சொல்லிக்கொண்டே நம்ம சிவானந்த ஃபேமிலிக்கு நன்றியை வந்து சொல்லிக்கொண்டு அதே சமயம் வந்து இந்த பொக்கே இந்த காசு இழுக்கிறது என்னன்னு சொல்றது அது வந்து செய்த அந்த அங்களுக்கு வந்து மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கொண்டு அதே சமயம் அனிதா ஒரு ரூபா காசு கூட வேண்டாம்னு சொல்லி நடந்துச்சு. இதெல்லாம் கூட கடன் காசு ஃபுல்லா கடன் காசு என்னதான் தெரியுமா இருக்கு சொல்லுங்க. சரியா ஓகே. என்னடாப்பா திடீரென்று நிறைய பேர் நீங்க யோசிப்பீங்க. இப்ப ரெண்டு பேரும் நீங்கள் மஞ்சள் பையன் மஞ்சள் பையன் வந்து கொண்டு வந்து வச்சிருக்கோம். அதாவது வந்து இந்த மஞ்சள் பை யாருன்னு சொல்லி யோசிப்பீங்க. இதை வந்து மேல் பாக்கெட்டுக்கு வச்சு வச்சிருந்தீங்க. மேல் பாக்கெட்டுக்கு எப்பவுமே தெரியும் அந்த மஞ்சள் பை இல்லையே பாக்கெட். அப்ப கீழ் பாக்கெட் வைக்க சொன்னீங்க. பின் பாக்கெட் இது வந்துட்டு லண்டன்ல இருக்கிற ஒரு அண்டவரால் வந்துட்டு வந்துட்டு ஃப்ரெண்ட் உதவி செய்துட்டாரு. எல்லாருக்கும் கொண்டு வந்தா கொஞ்சம் கொஞ்சமா நடந்து நிறைய செய்திருக்கிற உதவிகள். அதோட இதுவும் ஒரு இதா தந்த எல்லா உதவியும் எங்களுக்கு செய்திருக்கிறோம். நன்றி. கேக்கு வந்து செய்ததும் அவதான் வந்து செய்து வெட்டினதும் அவதான். அப்ப நாங்க இதை யோசிச்சு அனிதா கேக் செய்யறவள்லாம் இப்ப அவள்லாம் செஞ்சு கொடுக்குறாளாகும் அப்படிதான் யோசிச்சேன் நான். அது எனக்கு பிறகுதான் தெரியும் அந்த அனிதா செஞ்சவன். காசு கொடுக்காத இந்த புள்ள செய்யாது. சரி ஓகே. அப்ப அந்த வகையில வந்து எல்லா உதவி என்ன சொல்றது எல்லா கிஃப்ட்கள் வந்து எல்லாம் கிடைச்சிருக்கு. உண்மைக்கு வந்து மிகப்பெரிய நன்றி. எல்லாருக்குமே வந்து செய்த எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய நன்றி, சந்தோஷம். எனக்கு என்ன சொல்ல மறக்க முடியாத ஒரு நாள் என்று சொல்லலாம். கலக்கிறதுக்கு நாங்க புரோதா சொல்றோம். இல்ல வேணாம் ஓகே நான் தந்தனால காசு கொடுக்காம எனக்கு என்ன சொல்ல உள்ள கொண்டே வைக்கணும். நான் பாத்தீங்கன்னா வெள்ள சேட்ல இதெல்லாம் உடனே வந்து துவைப்போம். சரி 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 ஓகே. அப்ப வீடியோ நிறைவு செய்வோமே. எங்களோட உறவுகள் வந்து இவ்வளவு வேற எந்த சொன்னோம்ல நான் சொன்ன தனது ரெக்ரெஷன்ல வந்து நாங்கெல்லாம் வந்து செய்தது அதே மாதிரி சொல்லிக்கொண்டு அப்ப இதோட வந்து இந்த வீடியோ முடிச்சு கொள்வோம். இந்த வீடியோல கருத்துல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு புதிய வீடியோ சந்திப்போம். பாய். ஓகே. அப்ப அம்முவாக்கள் வந்தீங்க. அம்முவாக்கள் எங்க போய் வந்தாங்க? நான் இன்னும் போவேன். அம்மானே அப்படியே நான் அங்கே இல்ல நிக்கணும் நிறைய நேரம். அங்கே ஒரு வம்சம் தானே. அங்கே பிறந்தா அதுதான் நம்ம ரெண்டு விட மெட்ரோதான் வேணும். கேக் வந்து இந்த கேக்கை தீத்துவோம். தொண்டை நீங்க அதை அடிச்சு சாப்பிட்றா சாப்பிடுங்க. நல்ல கேக். போட்டோ எல்லாம் எடுத்தாச்சு. எல்லாம் பார்த்து வீடியோவை வந்து நாங்க முடிச்சிட்டோம். இப்ப நீங்க வந்த வழியா தான் நாங்க எடுத்து கொண்டோம். நல்ல கேக் எடுத்து வெட்டி சாப்பிடு. ஃபுல்லா சாப்பிடுறேன் நான் சாப்பிடு. சாப்பாடு இரவுக்கு வந்து முட்டை கொத்து, கோழி கொத்து எல்லாம் சாப்பிட்டு போங்க. சரியா அம்மா வந்து சாப்பிட அம்மா பிடிக்கிறாளா அதே மாதிரி சொல்லிக் கொள்வோம். சரி ஓகே. அப்ப சரிதானே சந்திரன்? நன்றி. ஓகே சந்தோஷம்.